நீரே இந்த உலகையாளும் தெய்வம் நீரே ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா நல்ல நம்பி ஆராதனை ஆராதனை உமக்கே நல்ல கையை தட்டி பாடு ஆமென் துதிமலைய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா துதிமலைய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா என்னிலே ஒன்றும் இல்லை ஆனாலும் நேசிக்கிறேன் என்னிலே ஒன்றும் இல்லை ஆனாலும் நேசிக்கிறேன் என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே தகப்பனை போல என்னை சுமந்தீரையா ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே தகப்பனை போல என்னை சுமந்தீரையா ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே சுமந்தீரையா என்னை தேற்றினீரே சுமந்தீரையா என்னை தேற்றினீரே ஆராதனை உனக்கே ஐயா ஆமென் எங்கள் ஆராதனை உனக்கே ஐயா ஆராதனை 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 சொல்லுங்க ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை ஆராதனை உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா உமது காரியம் என்னை பெரியவனா உயரத்திலே என்னை நிறுத்தியதே உமது காரியம் என்னை பெரியவனா உயரத்திலே என்னை நிறுத்தியதே உயரத்திலே என்னை நிறுத்தியதே உயரத்திலே என்னை நிறுத்தியதே ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை 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 சபையார சேர்ந்து சுருக்குலைங்க தெரியுங்க யாரும் சும்மா இருக்காதீங்க கரெக்டாக ஆண்டவருக்காக சொல்லுவோம் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை பிறந்த நாள் முதலாய் தூங்கி எறியப்பட்டே பிறந்த நாள் முதலாய் தூங்கி எறியப்பட்டே ஒரு கண்ணம் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை ஒரு கண்ணம் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை கிடைத்திரு என்று என்னை தூக்கி
பலியாக செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், மிகவும் பெரியவர். இந்த உலகையாள தெய்வம் நீரே, இந்த உலகையாள தெய்வம் நீரே, இந்த உலகையாள தெய்வம் நீரே, இந்த உலகையாள தெய்வம் நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. Praise the Lord. 6 நாட்கள் வேலை செய்ய கர்த்தர் சொன்னார். 7வது நாள்ல ஓய்ந்திருக்க சொன்னார். பரிசுத்த ஓய்வு நாளை ஒரு ஆண்டவர் ஏற்படுத்தினார். 6 நாள் நல்லா கஷ்டப்படுங்க, வேலை செய்ய. 7வது நாள் அவர் பலி செலுத்த வரணும். ஒரு நன்றி சொல்ல வார்த்தை சொல்லி கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து கர்த்தரின் கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்ல கையை தட்டி ஆண்டவரே துதி மணியை செலுத்த வந்திருக்கிறோம். கையை தட்டி எத்தனை பேர் அதற்காக வந்திருக்கிறீங்க? தேவைக்காக வந்திருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறீங்களா? இதற்காக தேவ சமூகத்தில் தேவைக்காக வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்காக வருகிற கூட்டம் இருக்கிறது. ஏற்கனவே மத்தியில் சொன்ன 3 விதமா ஆண்டவரை பின்பற்றின கூட்டங்கள் லட்ச லட்சமா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. ஒரு கூட்டம் அற்புதங்களுக்காக விடுதலைக்காக அவரை பின்பற்றி ஓடினார்கள், சுகத்துக்காக ஓடினார்கள். ஒரு கூட்டம் அந்த காலத்துல உணவு ரொம்ப கஷ்டம், சாப்பாடு ரொம்ப கஷ்டம். அவரிடத்துல போனா கண்டிப்பா ஏதாவது நம்ம கொடுப்பாரு. போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட்டம் வந்தாங்க, நித்திய ஜீவன் அளிக்கிற வார்த்தை, உங்க வார்த்தையில வல்லம் உண்டாப்பா, உங்க சத்தியத்தை நீங்க கேட்கிறோம்ப்பா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா என்று கேட்டார். ஆண்டவர் சீசனை பார்த்து வாழ்வு தரும் வசனம் எடுத்ததமா உண்டு. நாங்க உண்மை பின்பற்றி வந்தது உணவுக்காக இல்லை, ஆதாயத்துக்காக இல்லை, சுகத்துக்காக இல்லை, ஆசீர்வாதத்துக்காக இல்லை, உங்களுடைய வார்த்தைக்காக என்று சொல்லி வந்தார். இந்த பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்க உங்க வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், உங்க நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. எங்க தேவை ஒரு பக்கம் இருக்குது, எங்க தேவையெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்கப்பா. சொல்லுங்க, எங்க தேவைகளை நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நீங்க பார்த்துவீங்கப்பா. என் தேவைக்காக நான் கவலைப்பட மாட்டேன், என் தேவையை நீங்க பார்த்துவீங்க. நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தேங்க்யூடா தேங்க்யூடா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எழுந்து கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதனை செய்வோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இன்னைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துல அப்படிப்பட்டதான கூட்டங்கள் இருக்கிறார்கள். அதனால தான் போல் சொல்றாரு, இன்மைக்காக மாத்திரம் தேவனுக்கு அன்பு கூறுங்கள் என்று சொல்றாங்க. எல்லாரையும் பார்த்து உங்க நிலைமை பரிந்துரைக்கப்பட்டிருக்க சொல்றாங்க. முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ,
கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க ராமா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பது நிர்மூலமாகாதது, நான் நிற்பது நிர்மூலமாகாதது. உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்வினிலே நீத்தவரே, தயவரே, உமக்கு நன்றி. தாழ்வினிலே என்னை நீத்தவரே, தயவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ, வாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றுமே செய்யத்தான் சொல்லும். நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஓ, ரபா சதா ரபா. நான் நிற்பது நிர்மூலமாகாதது. எத்தனை பேர் உண்மையா சொல்லுகிறோம்? எத்தனை பேர் உலகில் ஆழ்ந்து சொல்லுங்க? இயேசுவே வரவில்லைப்பா, என் ஞானம் இல்லை, என் வருமானம் இல்லை, என் பணம் இல்லை, என் பணம் இல்லை. இயேசுவே, உங்க கிருபை மாத்திரமே. நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஆயிரம் பேர் என் கையிலே என்னை தெரிந்து, உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் என் கையிலே என்னை தெரிந்து, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ,
கிருபையா உங்க கிருபையா. இன்னொரு முறை எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை கம்பீரமாய் பாடி துதிக்கணும். கம்பீரமாய் பாடணும். கைத்தாளத்தோ ஓசையோடு கர்த்தரை துதிக்கணும். அப்போ ரெண்டு விதமா மக்கள் பாடுறாங்க. கம்பீரம் இல்லாத பாடுறாங்க இல்லையா? ஒரு கூட்டம் கம்பீரமாய் பாடலாம். அந்த கர்த்தர் கம்பீரமாய் பாடுற கூட்டத்தை விரும்புறாரு. ஒரு கூட்டம் ஆண்டவர் ஆராதிக்குது, ஆனா பேரோசையில கைத்தால இல்ல, இதை சும்மா அப்படி கையை கட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்து பாடுறாங்க. ஆனா ஒரு கூட்டம் பேரோசையில கைத்தாளத்தோடு கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா, தினம் சுமந்து வந்தது உங்க கிருபையா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நான் சொல்றேன், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தி வந்தது என் ஆண்டவருடைய கிருபை. தினமும் என்னை சுமக்கிறது வேறொன்றும் இல்லை. என் ஞானம், என் பணம், திறமை, சொந்தம், பந்தம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு பிரிச்சிடும். கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர் நிற்கிறார் என்ற உணர்வோடு, உங்களை பார்க்கிறார் என்ற உணர்வோடு கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா, தினம் சுமந்து வந்தது உங்க கிருபையா. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா, தினம் சுமந்து வந்தது உங்க கிருபையா. சொல்லலாம், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா, என்னை சுமந்து வந்தது உங்க கிருபையா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு ஆக்ஷனோட நம்ம பாடணும். இந்த பாட்டை ஒரு ஆக்ஷனோடு இல்ல சொல்லவா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆக்ஷனோடு பண்ணணும்? நான் விரும்புகிறேன். சும்மா அப்படியே மரம் போல மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்களா? சில பேர் உயிருள்ள 7 சபையில குறிச்சு பார்த்தல, அல்லேலூயா சொல்லவா? நீ உயிருள்ளவன் என்று சொல்லி செத்தவனை போல இருக்கிறாங்க. விசுவாசி சில பேர் அப்படி இருக்காங்களா? உயிரோடு இருப்பாங்க, செத்த நிலைமையில் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கை உயர்த்து, ரெண்டு கை உயர்த்துங்க. அல்லேலூயா சொல்லவா? என்னை நடத்தி நடத்தி, என்னை நடத்தி நடத்தி, இப்படி சொல்லுங்க, என்னை நடத்தி நடத்தி தினை சுமந்து சுமந்து. ஒரு நடக்கிறோமா? ஒரு குழந்தை எடுத்து வைக்கிறேன். ஐயா, இங்கிருந்து ஒரு படம் தூக்கி போன பொருளை எப்படிமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தை தூக்கி சுமக்கிறது தான் தெரியாது கஷ்டம். அல்லேலூயா சொல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிறந்த நாள் முதல் நம்மள இல்ல, அவர் எத்தனை பேரை தூக்கி சுமக்கிறார். அல்லேலூயா சொல்லவா? ஆக்ஷன் பண்ணவா? என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து. ஜென்ஸ்ல பூ பறிப்பது மட்டும் தான் பண்றாரு. இதெல்லாம் பிடிச்சு வச்சா அதை நான் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, ஆக்ஷன் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லவா? உங்க ஆண்டவர்
என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா. தினம் சுமந்து வந்தது உங்க கிருபையா. சொல்லுங்க, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா. தினம் சுமந்து வந்தது உங்க கிருபையா. நல்லவரே ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல நம் ஆண்டவரை சுமந்து வந்திருக்கிறார். அவர் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். எல்லாம் கையை தட்டி ஆண்டவரே, ஓ thank you Jesus. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா. தினம் சுமந்து வந்தது உங்க கிருபையா. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா. என்னை சுமந்து வந்தது உங்க கிருபையா. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே. என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே. என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. எத்தனை பேர் நடி உணர்றீங்க? இதுவரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதைகளை அவர் அறிந்து நம்மை இதுவரைக்கும் தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் எந்த நாள் வரைக்கும் நம்மை அவர் சுமந்து நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உங்க கிருபை எனக்கு போதும். உங்க கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா. என்னை சுமந்து வந்தது
நடத்தி வந்தது உங்க கிருபையா, என்னை சுமந்து வந்தது நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையா, என்னை சுமந்து வந்தது உங்க கிருபையா. கரங்களை உயர்த்தி உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுத எனக்கு தோணுது. கஷ்டத்தை நினைச்சு அழாதீங்க, தேவையை நினைச்சு அழாதீங்க. இதுவரைக்கும் உனக்கு நடத்தி வந்தார்ல அந்த அதிசயமான பாதையை நினைச்சு அவர் இதுவரைக்கும் செஞ்சதை நினைச்சு நீங்க அழகப்பா, நீங்க மட்டும் என்ன சுமக்கலனா, நீங்க மட்டும் என்ன தாக்கலனா, உழைக்கப்பட்ட நேரத்தில், ஒன்றுமில்லாத நேரத்தில், குறையப்பட்ட நேரத்தில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்தீங்களே, நீங்க தொட்டீங்களே, நீங்க தூக்குனீங்களே, கண்ணீரை துடைச்சீங்களே, அதை நினைக்கும் போது எங்களுக்கு அழகு தோணுதப்பா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. காரியம் வாய்க்குமோ, சூழ்நிலை மாறுமோ, உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து வாழ்கிறோம். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதா, அற்பமான என்கிற கைவிட மாட்டீர். அவன் அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதா, அற்பமான என்கிற கைவிட மாட்டீர். உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழகுந்த எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழகுந்த எனக்கு தோணுது. என்னவோ தெரியல, சொல்லவோ முடியல, எனக்கு வழி ஒன்று தெரியல, என்னவோ தெரியல, எங்களுக்கு வழி ஒன்று தெரியல. உங்க சமூகத்துக்கு
தத்தரித்திருக்கும் போது சாராளை அற்பமா எண்ணினார். அவ அற்பமா எண்ணதுனால தான் பிரச்சனையே. உடனே அங்க கடினப்படுகிறார், நெருக்கப்படுகிறார், அங்கிருந்து விட்டு ஓடி போகிறார். நல்ல கவனிங்க, எஜமானுடைய மனைவிய ஆகார அற்பமா எண்ணதுனால மறுபடியும் சாராள் அற்பமா எண்றான். ஆபிரகாம் அப்புறம் அற்பமா எண்ணிட்டாரு. பரவாயில்ல, நீ என்ன பண்றிய பண்ணவள, அவ உன்னுடைய அடிமை பெண், உன்னை இன்சல்ட் பண்றா, உன்னை கேவலமா நினைக்கிறா, உன்னை அற்பமா நினைக்கிறா, நீ அவளை என்ன வேணாலும் பண்ணு சொல்லிடுற. வேதம் சொல்லுகிறது சாரா ஆகாரை கடினமாக நடத்தினார். அதனால தாங்க முடியாம விட்டு ஓடி போயிட்டான் வணங்குறதுக்கு. அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. ஆனா என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஆபிரகாம் கூட ஆகார அற்பமா எண்ணிட்டாரு, சாரால அற்பமா எண்ணிட்டான். ஆனா ஆகார் எழும்போது என் ஆண்டவர் அவரை அற்பமாக எண்ணவில்லை, என் ஆண்டவர் ஆகாரை அற்பமாக எண்ணவில்லை. ஆகாரின் தகவல் தூதை என் ஆண்டவரை வைத்து ஆகாரே ஓ கத்த சொல்றார், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் கத்த சொல்றார். தேவர்களே, என்ன அர்த்தம் தெரியுமா? ஆகார் சொல்றாரு, நீ அவர் சமூகத்தை விட்டு வெளியே போகாதே, அங்க போய் அவர் சமூகத்துல அடங்கியிரு, அவன் ஆசீர்வதிப்பேன் கத்த சொல்றாரு. அதுதான் கையை உயர்த்தி சொல்லுங்க. நீ இந்த உலகத்துல அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், உன்னை உறவுகள் அற்பமாக எண்ணலாம், அவர் சமூகத்துக்கு நீ வந்துட்டீங்களா, எப்பேற்பட்ட பாவியையும் என் ஆண்டவர் அற்பமாக எண்ணுவதில்லை, என் ஆண்டவர் அற்பமாக எண்ணுவதில்லை. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழகுதான் எனக்கு தோணுது. தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம், எங்க பக்கம் நீரே உண்டு, வெட்டப்பாட விடுவதில்லை. நம்புறீங்களா? நம்புறீங்களா? சகோதரியே, கையை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க. உங்க வெட்கத்துக்கு பதிலாக ரத்தத்திலேயான பலன்களை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுப்பார் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு பக்கம் இருக்கட்டும், நெருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க பக்கம் யார் இருக்கிறாங்க? உங்க பக்கம் யாரு? அதான் முக்கியம். என் பக்கம் இயேசு இருக்கிறாரு. சொல்லுங்க, என் பக்கம் இயேசு இருக்கிறாரு. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம், எங்க பக்கம் நீரே உண்டு, வெட்கப்பட விடுவதில்லை. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்கள் கைவிட மாட்டீ. அற்புதங்கள் செய்பவர் இயேசுவே. சொல்லலாம் சகோதரியே, இந்த ஆராதனை வேளையிலே உனக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் தொடங்கினார். கையை கட்டி விசுவாசத்தோடு என் பக்கம் இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார், என்னை அற்பமாக, என்னை அற்புதமாக என்கிற ஜனங்களுக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் தலையை உயர்த்துவார். ஏன்னா நான் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், அவர் சமூகத்துல நித்திய பேரின்ப உண்டு. கடைசி கரங்களை உயர்த்தி கடைசி அமர்ந்தவே. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்புதமான உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே எல்லாமே எனக்கு நடக்குது. சொல்லுங்க விசுவாசமா கை உயர்த்தி. உங்க
சமூகத்துக்கு வந்து விட்டாலே எல்லாமே எனக்கு நடக்குது. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி. எல்லாமே 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 எனக்கு நடக்கும். எப்படா நான் அவர் சமூகத்துக்கு வரும்போது எல்லா சூழ்நிலைகளும், எல்லா நெருக்கமும், எல்லா கஷ்டமும், கண்ணீரையும் என் ஆண்டவர் மாற்றுவார். மகனே சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே, நெருக்கத்தை கண்டு பயப்படாதே. உனக்கு நெருக்கத்தை அனுமதித்ததே உனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கலாம், உனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கலாம். உனக்கு நெருக்கத்தை கண்டு அனுமதித்தது என்பதை மறந்து விடாதே. Thank you, Jesus. Amen. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? உனக்கு வியாதி இருக்குதுன்னா அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகமாக்கி அது மூலியமா ஆண்டவர் மையம் நாம மையப்படுவதற்கு தான் வியாதி. சோர்ந்து போகாத. உனக்கு நெருக்கம் வருதுன்னு சோர்ந்து போகாத. அந்த நெருக்கத்துக்கு அப்புறம் ஒரு பெருக்கத்தை கத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, என்ன நம்பினவளே கைவிட்டாங்க, நான் நம்பினவளே கைவிட்டாங்க நீ நினைக்காத. எப்ப நீ மனிதர்களால் கைவிடப்படுகிறாயோ அப்பவே கர்த்தர் கையை பிடிப்பாரு, கர்த்தர் கையை பிடிப்பாரு. சொல்லுங்க போதாது திடன் போல இந்த கதை சொல்றாங்க. தொடர்ந்து உங்க பிரச்சனத்துக்குள் ஆளுகைக்குள்ள அதை நடத்தக்கூடிய உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எல்லாம் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.